சூரியன் ரொம்ப மேல சூரியன் கீழே தான். இது வந்து பூமிக்கு அருகாமையில் இருக்கிற லேயர். அதான் பூமிக்கு பாதுகாப்பா அது ஒரு சூரியனுடைய தாக்கம் அதிகம் வந்து இறங்காத ஒன்று இருக்கு. அப்போ பூமிக்கு மேலே இருக்க லேயரே ஓசோன்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம எதை நான் பார்க்குறோம் இப்போ இல்லை, நம்மளால் என்ன எவ்வளோ எது முடியும், எவ்வளோ தூரம் பார்க்க முடியும், எவ்வளோ தூரம் பார்க்க முடியும். நம்மளுக்கு கண்ணு கட்டின தூரம் சூரியன் தெரியும், நட்சத்திரங்கள் தெரியும், அது மேலே நம்மளால தெரியாது. அப்போ என்ன விஷயம், வானத்துக்கு கீழே சூரியன் இருக்குது, நட்சத்திரம் இருக்குது, அதுக்கு கீழே ஓசோன் லேயர் இருக்குது, அதுக்கு கீழே பூமி இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது வானத்தை பார்க்கவே இல்லை. ஏன் அப்படின்னா சூரியனே நம்மளால் பார்க்க முடியாது. இல்லை, பார்க்க முடியுமா சூரியனை? ஜஸ்ட் இப்படி தெரியும், ஆனால் அதை கம்ப்ளீட்டாக பார்க்கவே முடியாது. ஏன் பார்க்க முடியாதுன்னா கொஞ்சம் ட்ரெயின் பண்ணால் பார்க்கலாம், கண்ணெல்லாம் நமக்கு தண்ணி வந்து எல்லாமே இருக்கும். ஆனால் அதை நம்ம பார்க்குறது எப்படி பார்க்குறோன்னா பல ஆயிரம் டிஸ்டன்ஸ்லேருந்து தான் பார்க்குறோம். கொஞ்சம் நெருங்கினா கூட பஸ்பமாகிடும். அப்போ அதுக்கே நெருங்க முடியலன்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆகாயம் அப்படின்னு சொல்கிற இடத்த நம்மளால் நெருங்க முடியுமா? நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை. ஆகாயங்கிறது சூரியனுக்கும் மேலே இருக்கக்கூடிய ஒரு பிரகாசம். சூரியன் வந்து பிரகாசம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த பிரகாசமே எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டால் மேலே இருக்கக்கூடிய ஆகாயத்துலேருந்து வாங்கக்கூடிய எனர்ஜியை வச்சு தான் சூரியனை இயங்குது. அப்போ ஒரு சூரியனே நமக்கு இவ்வளோ பிரகாசத்தை கொடுக்கும்போது இது போல் 1000 கோடி சூரியன் இருக்கான். அந்த 1000 கோடி சூரியன்ன்றதை நம்ம என்ன சொல்கிறோம் தெரியுமா? நட்சத்திரம்னு சொல்கிறோம். ஏன்னா சூரியனுக்கெல்லாம் டிஸ்டன்ஸில் அது இருக்கிறதுனால அதை வந்து நம்ம நட்சத்திரன்றோம். ஆனால் அதுவும் சூரியன் தான். அப்போ இதெல்லாம் தாங்கிக்கிட்டு இவ்வளோத்துக்கும் பவர் கொடுக்கறதுக்கு பேர் தான் ஆகாயம். அந்த ஆகாயத்தை நம்மளால் பார்க்க முடியுமான்னு கேட்டால் பார்க்க முடியாது. ஆனால் அதோடைய ரிஃப்ளெக்ஷனு அதோடைய எனர்ஜியில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ என்னென்னா ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம், இதில் இந்த ஆகாயத்தில் பிரகாசம் அதிகம் உண்டு. அந்த பிரகாசத்தை தான் நம்ம பார்க்க ட்ரை பண்ணுறோம். ஆனால் வெளியே இல்லை, உள்ள. ஏன்னா வெளியே இருப்பது நமக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் வெளியே வச்சுருக்காங்க. ரியல் எதுனா நமக்கு உள்ளே இருக்கிறது தான். அப்போ உள்ளே நம்ம பார்க்க ட்ரை பண்ணுறோம். அது எப்படி அவ்வளோ பெரிய மேட்ரு நமக்குள்ளே இருக்குது அப்படின்னு கேட்டால் அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். நமக்குள்ளே இருக்க சக்தியில் தான் எல்லாமே இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மாளாத சக்தியடா மனித சக்தி மலிவாய் புதஞ்சிருக்கு மனிதனுக்குள்ளே அப்படின்னு சொல்கிறாங்க. மலிவா காசு பண்ணலாம் தேவையில்லை, நீ எடுக்கணுன்னா எடுத்துடலாம், ரொம்ப சிம்பிள். ஆனால் அதுக்கெல்லாம் யாரும் நம்ம உட்கார்றதில்லை. அப்போ என்ன பண்ணுறோம், பூர்வ மத்தியத்தை பார்த்துட்டே இருக்கும்போது அந்த ஆகாயத்தினுடைய ஃபுல் எஃபர்ட்டு நம்ம எடுத்துடலாம். ஒருவேளை ஆகாயத்தை நம்ம வெளியே பார்க்கணும், அது எப்படி இருக்கும், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கா அப்படின்னு கேட்டால் மின்னல் பார்க்க முடியுமா நம்மளால்? மின்னல் என்றைக்காவது இடி இடிக்கும்போது மின்னல் வருதுல்ல, அது பார்க்க முடியுமா? ஒரு சின்ன லைன் மாதிரி ஒரு சின்ன லைன் மாதிரி இருக்கும். ஆனால் அதோடைய வீரியம் எவ்வளோ, அதோடய வெளிச்சம் எப்படி இருக்கும். ஆனால் அது எவ்வளோ நேரம் நிற்கும் நம்ம அப்படின்னு கேட்டால் ஒரு கணத்தில் தான் நிற்கும். ஆனால் அது ஸ்டாண்டர்டாக நின்றுட்டுருக்கு. ஆனால் அது நம்ம கண்ணுக்கு தெரியல. ஏன் தெரியலன்னா இது போல் லேயர்ஸு பலது அதை மூடிட்டு. புரியுதா நான் சொல்கிறது? இப்போ என் முகம் மூடிட்டுருக்கா, இந்த மாதிரி பல லேயர் மூடிட்டுருக்கு. என்றைக்காவது ஒரு நாள் இடி இடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த அதிர்வில் ஓப்பன் ஆகுதுல்ல, இப்படி இந்த ஓப்பனில் ஒரு செகண்ட் என் முகம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு போகிற மாதிரி ஆகாயத்தினுடைய வீரியம் அந்த மின்னலில் அது ஒரு ஓப்பனில் அப்படி தெரிஞ்சிட்டு போகுது. அது நம்ம ஒரு செகண்டே பார்க்க முடியல. ஆனால் அதை நம்ம பார்க்கணும், அதுக்குள்ளே வாழணும். அதுதான் இந்த வித்தை. இதெல்லாம் வந்து சாத்தியமானு கேட்டால் இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம்னு சாமி சொல்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்து அதில் சஞ்சரிச்சிட்ருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு இன்னும் அதெல்லாம் எட்டாத தூரமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம இன்னும் அதை நோக்கி பயணிக்கலை, அதை நோக்கி நம்ம ஒவ்வொரு விஷயமும் நெருங்கலை, அப்படி பண்ணலை. அதனால் அதெல்லாம் நமக்கு என்னவாகிடுச்சுன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதெல்லாம் நம்மளால் முடியாதுன்னு சொல்கிறோம். நம்மளால் முடியாதுலாம் இல்லை.
உங்களால் முடியும். ஆனால் உங்களால் முடியலன்றதுனால தான் சாமி என்ன பண்ணுறாருன்னா, குறிப்பிட்ட காலம் நீங்கள் வாழ்ந்துக்கோங்க, அதுக்கப்புறம் அவர் சமாதின்னு ஒரு ஸ்டேஜ் தர்றார். அதாவது உங்களை அலைய விடாமல், அசைய விடாமல், எதுவுமே பண்ணாமல் இதே பொசிஷனில் உட்கார்ற மாதிரி கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சிடுறாரு சமாதியில். உயிரை மட்டும் கொடுத்துட்றாரு. உயிர் வெளியே போகிறது இல்லையே, சமாதியில் வந்து ஜீவன் வெளியே போகிறது இல்லைல்ல. அப்போ ஜீவன் என்ன பண்ணுறாரு, அதோடைய இடத்துல ஒடுக்கி விட்டுறாரு. ஒடுக்கி விட்டோன்னு ஜீவன் என்ன இருக்குது, அங்கேயே இருக்குது. ஆனால் நமக்கு ஒரு மயக்க நிலை ஒன்று இருக்குது. தூங்குறோம்ல, தூங்கும் ஜீவன் இருக்குது, ஆனால் அறியறது உண்டா? இல்லை. அப்போ எப்போ அறிகிறோன்னா நம்ம விழிக்கும் போது அறிகிறோம். அந்த மாதிரி சமாதியில் கொஞ்ச நாள் தூங்கிட்டு இருப்போம், கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் என்ன ஆனால் உசிப்பு விடுவாங்க. உசிப்பு விடும்போது நம்ம தவம் பண்ண அதுதான் உண்மையான தவம். இப்போ நம்ம பண்ணுறதெல்லாம் பயிற்சி. இந்த பயிற்சி எதுக்குன்னா, அங்கே போய் நம்ம ஸ்ட்ரகிள் ஆகாமல் இருக்கிறது, அலையாமல் இருக்க, ஸ்ட்ரகிள் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இப்போ பயிற்சி. அப்போது அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் போகும்போது நீங்கள் இதுக்குள்ளே சகலமும் பார்க்கலாம். அந்த ஆகாயத்தில் இருக்கிற எனர்ஜி அத்தனையுமே நீங்கள் இங்கேயே பார்க்கலாம். இதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த ஃபேன் ஓடிட்டுருக்குல்ல, இந்த ஃபேனை அப்படி நிறுத்திட்டோம் ஓடும்போதுன்னா என்ன ஆகும்? நல்லா ரன்னிங்கில் ஓடிட்டே இருக்கு. இப்படி போய் நம்ம ஸ்டாப் பண்ணி பிடிச்சிட்டோம் சுத்தாமல், என்ன பண்ணோம்? எரிஞ்சிடும். அது உள்ளே ரன் ஆகுது, நீங்கள் பிடிச்சிட்டிங்க. அப்போ அது ரன்னிங்கில் என்ன ஆகும்? அது ரன் பண்ண முடியாமல் என்ன ஆகும்? ஹீட் ஆகி பஸ்ட் ஆகி எரிஞ்சிடும். அந்த மாதிரி நம்ம ஜீவனையும் மனதையும் வச்சுட்டு இங்கே ஏங்கிட்டு இருக்கோம். இந்த ஏக்கம் இல்லைன்னா என்ன ஆகும்? நம்ம அதோட பவர்ஃபுல் நம்மளுடைய எனர்ஜிலாம். அப்போ இதை நீங்கள் ஒரே இடத்துல கொண்டு போய் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, உங்கள் பார்ட் எல்லாமே ஒவ்வொரு பார்ட்டும் பஸ்ட் ஆகுது. பஸ்ட்டாக என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், அந்த ரியல் எனர்ஜியில் போய் அது டச் ஆகுது. அது டச் ஆகும்போது உங்களுக்கு பிரபஞ்சம் தெரியுது. நீங்கள் பிரபஞ்ச ஆற்றலாக நீங்கள் மாறுறீங்க. அதுக்கு ஸ்டேஜ் வந்து முதல் ஸ்டேஜ் சமாதி ஸ்டேஜ் தான். சமாதி ஆனோம்னா அது கிடைக்கும். இப்போ நம்மலாம் என்ன பண்ணுறோன்னா, சமாதினா ரொம்ப பயந்துடுறாங்கல்ல. சமாதி என்பது நீ அசையாமல் ஒன்றை கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு நிஷ்டை அப்படின்ற பேர். அது நம்ம இங்கே பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியலன்னா, நம்மளால் ஒரு 1/2 hour தான், இல்லை 1 மணி நேரம் தான். ஆனால் உன் சாப்டர் முடிஞ்சு போச்சு, நீ அங்கே தான் உட்காந்து ஆகணும்னா வேறு வழியே கிடையாது, நீ அதை தான் பண்ணுற. அதை தான் எண்டில் வந்து சாமி நமக்கு பண்ண வைக்கிறாரு. சித்தருங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போத்திலேருந்தே அதை பயிற்சி பண்ணுறாங்க. இப்போ நம்ம சித்த மார்க்கம் தான் நம்மளோடது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போத்திலேருந்தே பயிற்சி பண்ணி அந்த எண்டில் எல்லோரும் ஸ்ட்ரகிள் ஆகாத மாதிரி, எல்லோரும் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்களே அந்த மாதிரி நம்ம இல்லாமல், நம்ம ஸ்ட்ரகிள் ஆகாமல் உள்ளே போய் உட்காந்து அடுத்த வேலை நம்ம என்ன பண்ணணுமோ அந்த வேலையை பண்ணுறதுக்கு தான் இந்த வேலையை பண்ணுறோம். ஆனால் இங்கே நம்ம மெயினாக வந்த ரீசனே அதுதான். அது ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த உலகத்தில் எந்த உயிரை வேணாலும் நம்ம வாழ வைக்கலாம். சகல உயிரையும் நம்ம வாழ வைக்கலாம், நம்ம காக்கலாம், பார்க்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஒரு ஆபத்துனா வந்து உதவி செய்யலாம். நம்ம முதல்ல என்னவா ஆகணும் அப்படின்னு கேட்டால், இந்த உடல் இல்லாமல், மனம் இல்லாமல், நம்ம ஜீவன் இல்லாமல் ஆன்மாவாக ஆகணும். அந்த ஆன்மா தான் இந்த பவரே, இந்த பவர்ஃபுல் ஆன்மா அதுதான்.